மீனாவுடைய தங்கச்சி சீதா வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காக வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. அங்கே போகும்போது நம்ம மீனாவையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. மீனாவை கூப்பிட்டுட்டு போகும்போலேயும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, சீதா நீ படிக்கிறதா இருந்தால் படி, இப்போ எதுக்கு வேலைக்கு போகிற, வேண்டாம், நீ படிக்கிறதா இருந்தால் படி, மாமா தான் சொன்னார்ல படிக்க வைக்கிறேன்ட்டு, நீ படியேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இல்லைக்கா நீயே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, மாமாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மேலே ரூம் எடுக்கணும்னு வேறு, அதுக்கு வேறு நீங்கள் காசு செலவு பண்ணணும், நிறையா உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதுக்கு எதுக்குக்கா நான் படிச்சுக்கிட்டு, பரவாயில்ல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீதா, நீ படிக்கிறதா இருந்தால் படி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இல்லைக்கா பரவாயில்ல நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃபோன் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக ஒரு ஆர்ட்ரு வேணும், பூ கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரக்கா ஒருத்தவங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மீனா வந்துட்டு சீதாக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் அர்ஜெண்ட் ஒர்க்காக இருக்குது, நான் போயிட்டு வர்றேன், இல்லைன்னா நான் இங்கனக்குள்ளே இருக்கிற அடுத்து வேணால் பார்க்கலான்னு பார்த்தா முடியாது சீதா அப்படிங்க. இல்லைக்கா பரவாயில்ல நீ போ, நான் இன்டர்வியூ தானே அட்டன் பண்ண போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா சரின்னு சொல்லிட்டு சீதா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி ஃபோன் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா பரவாயில்லக்கா அப்படிங்க. சீதா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளில வராங்க. வெளில வந்தோடனே மீனா கேட்குறாங்க, என்ன சீதா என்ன ஆயிடுச்சு அப்படிங்க. இல்லைக்கா பாதி இது முடிஞ்சிருச்சு, வேலை கிடச்சிருந்தா நினைக்கிறேன், இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன், வேலை கிடச்சிருந்தா நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பார்த்துக்கிட்டுரு, நான் அதுங்களே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க. மீனா கிளம்பி போனோடனே நம்ம சீதாவுக்கு வந்து இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடித்த உடனேவும் சீதா வந்து செலக்ட் ஆகிடுறாங்க, வேலையும் கிடச்சிருது. உடனே நம்ம மீனாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, அக்கா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நாளைக்கே வர சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் சீதா, நீ பார்த்து இது நாளைக்கு கிளம்பணும்ல வேலைக்கு வேற, சரி நீ பார்த்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சீதா சொல்கிறாங்க, அக்கா நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைக்கா இந்த மாதிரி ரோகிணி வந்திருந்தாங்க இங்கே செக்கப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது செக்கப்புக்கா, அங்கே வந்து மாசமாக இருக்கிறவங்க தானே வருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்க. ஆமாக்கா, ஆனால் ரோகிணி வந்திருந்தாங்க அப்படிங்க. உடனே மீனா வந்து கற்பனை உலகத்தில் போய்ட்றாங்க, ஒருவேளை ரோகிணி கன்சீவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி சீதா பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு வேளை கன்சீவாக தான் இருப்பாங்க போல் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆமாக்கா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நம்ம மீனா வந்து வீட்டில் வந்துட்டு கேசரி அது இதுன்னு தடபுடலாம் செய்கிறாங்க. முத்து வந்து கேட்குறாங்க, என்ன மீனா இன்றைக்கி கேசரியெல்லாம் செஞ்சுருக்குற அப்படிங்க. இல்லை நல்ல விஷயந்தான் அப்படிங்க. ஓ சீதாவுக்கு வேலை கிடச்சிருச்சா, டிகிரி முடித்ததுனால வேலை கிடச்சதுனால 2த்தையும் சேர்த்து நீ இனிப்பு கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தான், இது இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஸ்பெஷலா, அது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தவுடனே எல்லாருக்கிட்டேயும் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த கேசரியை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே, என்னத்துக்கு கேசரி அப்படிங்க விஜயா கேட்குறாங்க. எதுக்கு கேசரி செஞ்ச புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க, புதுசாக ஏன் செய்கிறா, அன்றைக்கி சீதாவுக்கு இந்த மாதிரி டிகிரி வாங்கியிருக்காள அதனால் கண்டு கொடுப்பா அப்படிங்க. யாரோ பாஸ் ஆகிறதுக்கு யாரோ டிகிரி வாங்குறதுக்கு என் வீட்டு ரவையும் என் வீட்டு சர்க்கரையும் தான் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. பேசணுன்னே மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே நான் இல்லத்தை நான் அதுக்காண்டிலாம் செய்யலை, ரோகிணி வந்து கன்சீவாக இருக்கிறாங்களாம், என் தங்கச்சி எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ரோகிணிக்கே ஷாக் ஆகிடுது. என்னடா நான் கன்சீவாக இருக்கிறேன்னா, இது யார் புரளியை கிளப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ரொம்ப ஷாக் ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
எல்லோரும் வந்துட்டு அப்படியா நம்ம ரவியில் வந்து அண்ணி கங்க்ராட்சு, நீங்கள் என்ன பயங்கரமான ஆளாயிட்டீங்க, இனிமேல் பார்த்து நடந்துக்கோங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க.